இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அற்புதமான தலைவராக திகழ்கிறார். எனக்கு முன்பு பேசிய தோழர் ஒருவர் பேசினார், இன்றைக்கு உலகத்திலேயே மோடி யாரை பார்த்து பயப்படுகிறார் என்று சொன்னால் அது ராகுல் காந்தியை பார்த்துதான் என்று சொன்னார். அது மெத்தவும் சரி. கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய அரசியல் பாதையிலும் தன்னுடைய கொள்கையிலும் தன்னுடைய செயல்பாட்டிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்ன இடத்திற்கு மீண்டும் வருகிறேன். செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இந்த பொறுப்பை வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா 5.5 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தலைவர் அரசர் அவர்கள் என்னிடம் ஒரு சாவியை கொடுத்து பொறுப்பை ஒப்படைத்தார்கள். இன்றைக்கு ஒரு பெரிய சாவி கொத்தையே நான் அவரிடம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த சாவியை இதுவரைக்கும் நான் தொட்டதே கிடையாது. இன்றைக்கு அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களில் சிலர் நினைக்கலாம், பதவியை துறப்பவர் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும் என்று உங்களில் சிலர் கேட்கலாம். உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நான் தேவையான அளவிற்கு மட்டுமல்ல, தேவைக்கு அதிகமாகவே தலைவராக இருந்திருக்கிறேன். புத்தருடைய ஒரு பழமொழி இருக்கிறது, ஒன்றை பெறுவதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதே அளவிற்கு மகிழ்ச்சி ஒன்றை துறப்பதிலும் இருக்கிறது. நான் திருநாவுக்கரசரிடமிருந்து பெறுகிற பொழுது மகிழ்ச்சி அடைந்தேன். அதே மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இந்த பொறுப்பினை செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நான் வழங்குகிறேன். செல்வ பெருந்தகை அவர்கள் வெற்றிகரமாக செயல்படுவார் என்பது எனக்கு தெரியும். எனக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்புகள் உண்டு. அவர் வெற்றிகரமாக செயல்படுவார். கடந்த காலங்களில் நாம் எப்படி இந்த இயக்கத்தை நடத்தி சென்றோமோ அதே அடிப்படையில் அவரும் நடத்தி செல்வார். அதற்கான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதனை இப்பொழுது உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எப்பயுமே திருநாவுக்கரசர் பேசினா எனக்கு சந்தேகம் வரும். அவர் பேசுகிற பொழுது பேச்சு வாக்கில் ஒன்று சொன்னார், நாங்கள்லாம் அப்படி ஒன்றா இருப்போம். இப்போ தங்கம்மாலாம் அதில் வந்து சேர்ந்திருக்கார் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதில் என்ன சந்தேகம்னா, தங்கம்மாளோட நீங்கள் சேர்ந்தீங்களா அல்லது தங்கம்மாள் தலைவர் உங்களோட சேர்ந்தாராங்கிறது. நீங்கள் அதை கூட்டத்தில் சொல்லனாலும் என்கிட்ட தனியாக என்னைக்காவது சொன்னீங்கன்னா நான் அதை புரிந்து கொள்வேன். எனக்கு இல்லை, நான் சேர மாட்டேங்க, கவலையப்படாதீங்க, நான் சேர மாட்டேன். நான் நம்முடைய தேசிய தோழர்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், எல்லோரும் சத்தியமூர்த்தி பவனுக்கு வாருங்கள், எல்லோரும் நம்முடைய தலைவரோடு கலந்து பேசுங்கள், உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், நிறைகளை சொல்லுங்கள். ஆனால் எந்த குறையையும் வெளியிலே சொல்லாதீர்கள். நம்முடைய செயற்குழுவில் சொல்லலாம், தலைவரோடு தனியாக பேசுகிற பொழுது சொல்லலாம். ஆனால் நாம் வெளியில் சொன்னோமா அப்பொழுது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், காங்கிரஸ்காரர்களே இப்படித்தான், 10 நாள் கூட ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க, அடிச்சுக்குவாங்கங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. நான் கேட்குறேன், அது கூடாது. ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல் கட்சி, இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மூத்த அரசியல் இயக்கம், இன்றளவுக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கிற நாம் கட்டுப்பாடாக இருக்கிறோம், பெருந்தன்மையாக இருக்கிறோம். நிச்சயமாக குறைபாடுகள் இருக்கும். அரசர் சொன்னார், எவ்வளவு சின்ன கட்சியாக இருந்தாலும் மலையளவுக்கு வேறுபாடுகள் இருக்கும் என்று சொன்னார். இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அது அரங்கத்திற்குள் இருக்க வேண்டுமே ஒழிய அரங்கத்திற்கு வெளியே வரக்கூடாது, பத்திரிகைகளுக்கு வரக்கூடாது. அதே போல சில நண்பர்கள் பேசினார்கள், இது ஒரு கடுமையான காலகட்டம் என்று சொன்னார்கள். நான் நம்ப மாட்டேன். தமிழகத்தை பொறுத்தவரை 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது. நம்முடைய மதசார்பற்ற கூட்டணியை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே நாம் தொடர்கிறோம்.
நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து நம்முடைய மதசார்பின்மையை தமிழக மக்கள் மத்தியில் பேசுகிற பொழுது அலை அலையாக வாக்குகள் வந்து நமக்கு விழும். நாம் நிற்கிற அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுகிறோம், 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுகிறோம். நான் உங்களுக்கு உணர்ச்சி ஊட்டுவதற்காக இதை சொல்லவில்லை, இது ஒரு உண்மை. ஏனென்று சொன்னால் தமிழ் மண் மட்டும்தான் மதசார்பின்மையை 100க்கு 100% கடைபிடிக்கிற மண். நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, ஆனால் மசூதியை இடிக்க மாட்டோம். நமக்கு ராமர் மீது நம்பிக்கை உண்டு, அதற்காக நாம் அயோத்தியில போய் எந்த தவறும் செய்ய மாட்டோம். அயோத்தியில 3200 ராமர் கோயில் இருக்கிறது. மோடி இன்னைக்கு கட்டியிருக்கிறது 3201. 3200 பேர் இந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல. ஆனா நீங்க மட்டும் இதை செய்றீங்க. ஒரு கோபுரம் இல்லாத கோயிலை கட்டி இருக்கிறீர்கள், முடிவு பெறாத ஒரு கோயிலை கட்டி இருக்கிறீர்கள். அத மாதிரி கோயில்ல கும்பாபிஷேகமே செய்யக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள். அது கடவுள் குற்றமாக ஆகிவிடும். ஆனால் உங்களுக்கு எந்த குற்றத்தை பற்றியும் கவலை இல்லை. காரணம், நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ராமரை அணுகி இருக்கிறீர்கள். ராமர் ஒரு காலத்திலும் உங்களுக்கு உதவ மாட்டார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.